ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், 2 நாளாக தொடர்ந்து எங்கள் ஊரில் நல்லா எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நல்லா ஒரு சூடான ஒரு டீயும் பக்கத்துலேயே வடையும் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு மனசு தோணுச்சு. சரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தோமா. வந்து பார்த்தா கடலைப்பருப்பு பார்த்தா கொஞ்சமாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணலான்னு பார்த்தா ரேஷன் கடையில் கொடுத்த துவரம் பருப்பு அது ஒரு பக்கம் தூங்கிட்டு இருந்துச்சு. அதை கொஞ்சோண்டு எடுத்து அது சரி பாதி இது சரி பாதி போட்டு அப்புறம் என்னடான்னா மீல் மேக்கர் கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் நல்லா ஊற வச்சு ஒரு கிட்டத்தட்ட அது 3த்தையும் ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்பயும் பார்த்தா மழை விடவே இல்லை, தொடர்ந்து பேஞ்சிட்டு தான் இருந்துச்சு. இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மீல் மேக்கர் எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சாச்சு. இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் நிறையா போட்டு இடித்து வச்ச பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, பெருஞ்சீரகத்தூள், தேவையான அளவு பெருங்காயத்தூள், இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா எண்ணெய் சூடானதும் வடையை தட்டி போட வேண்டியதுதான். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை திருப்பி போட்டுக்கலாம். வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை அப்படியே எடுத்து நல்லா பசுமையான வாழை இலையில் வச்சுருங்க. வாழை இலையில் வச்சிங்கன்னா சுட சுட வச்சிங்கன்னா அந்த வாழை இலையில் உள்ள பசுமை வந்து அந்த வடையில் வந்து ஏறிடும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா வடை இருக்கிறப்ப டீ இல்லைன்னா எப்படி தலைவரை போட்டு இறக்கிட வேண்டியது தான். இப்போ டீயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா வடை எப்படி நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். இதில் இப்போ இந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மீல் மேக்கர் எல்லாமே நல்ல ப்ரோட்டீன் தான். ஆனால் எண்ணெயில் பொரிச்சதுனால இது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் நமக்கு உடம்புக்கு கொஞ்சம் சரியாக வராது. அதனால் வந்து இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நல்லா சூடான டீயை வந்து போட்டு 2-3 வடையை சாப்பிட்டா நமக்கு நல்லாயிருக்கும், நாக்குக்கு ருசியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.